ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிரெட் ஹல்வா செய்ய போகிறோம். கெஸ்ட் வர்றாங்க வீட்டுக்கு. ஸோ அதனால பிரெட் ஹல்வா செய்ய போகிறோம். பிரெட் ஹல்வா செய்யறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஷெஃப் யாரு அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர். ஹலோ சொல்லுங்க. ஸோ இவங்க இன்னைக்கு நம்மளுக்கு பிரெட் ஹல்வா செய்ய போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் அண்ட் ரைசன், கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை நெய்யில் வறுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சமா நெய் விட்டு இதை வறுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன போட போறீங்க? சுகர். கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா தான் இதுல ரெக்கார்ட். சுகர். ஓகே, எவ்வளவு சுகர் போட போறீங்க? எவ்வளோ? ஒரு 10 பிரெட் சைஸ் ஓகே ஓகே. அது கூட என்ன இப்போ ஃப்ரை பண்றீங்க? இது 10 ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 6-7 பீப்புளுக்கு பத்தும். இல்ல நம்ம வீட்டில் பிரெட் தான் இருக்குன்னா பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இதே மாதிரி கிறிஸ்பியா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் இப்போ ஆல்ரெடி நமக்கு முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் கீல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் இது தர்பூசணி சீட்ஸ், இது கடையில் கிடைக்கும். இதையும் கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக இருக்கிற அளவுக்கும் அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு இதோட சேர்த்து வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம். ஸோ அதோட சேர்த்து ரைத்தா அப்புறம் தால்ஜா அதெல்லாம் செய்ய போறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ டெசர்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம், பிரெட் ஹல்வா. ஸோ அதான் ஹஸ்பண்ட் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ சர்க்கரை, ஓகே, சுகர் ஆட் பண்றேன் நெய்யில. எவ்வளவு கப் சுகர் எடுத்துருக்கீங்க? ஒரு பவுல் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கப்பு ஃபார் 10 ஸ்லைசஸ். ஓகே. இது இந்த ரஸ்க்கு எனி பிராண்ட் எடுத்துக்கலாமா இல்ல? எனி பிராண்ட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பிரெட் இருந்துச்சுன்னா பிரெட்டை எண்ணெயில போட்டு கொஞ்சம் பொன்னிறமா ஃப்ரை பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி ரஸ்க்கு கிறிஸ்பியா இருக்கிறதுனால அப்படியே போட்டுருவோம். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கப்பு ஆட் வாட்டர். டிராப்ஸா இல்ல அப்படியே ஒரு கப் ஃபுல்லுமேவா? ஒரு கப்பு. அப்பதான் பாகு ரெடி ஆகும். கம்பி பதம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது எடுக்கணுமா இல்ல வாட்டரியாவே வச்சுக்கலாமா? இல்ல, நம்ம இந்த பிரெட் போடுறப்ப அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடும். ஸோ அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பதத்துக்கு நமக்கு சாப்பிட்ற பதத்துக்கு வந்தோன்னே எடுத்துக்கலாம். ஓகே. இதில் ஸ்வீட் பார்த்தா தெரியுமா இல்லை அப்புறம் போட்டுக்கலாமா? இது ஸ்வீட் பாருங்க, ஓகேனா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுகர் போடுறீங்களா? ஆமாம். சில பேர் சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட மாட்டாங்க, சில பேருக்கு ஹாஃப் ஸ்வீட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னா மேபி ஒரு பவுல், நிறைய ஸ்வீட் வேணும்னா 2 பவுல், ஒரு மீடியாக்கரா இருக்குன்னா ஒரு 1.5 பவுல். ஓகே. இப்போ நம்ம ஒரு மீடியாக்கர் சுகர் தான் போடுறோம். சுகர் தான் போடுறோம். ஓகே. இங்க போடுறப்போ இப்போ என்ன பண்றீங்க? இப்போ நம்ம இருக்கிற பிரெட்டை இதிலே போட்டுடலாம். ஆமா. இது பேசிக்கா பிரெட் ஹல்வா அப்படின்றதோட ரஸ்கில் செஞ்ச ஹல்வா அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு நிறைய ஆயில் இல்லை கீலாம் ஒத்துக்கிறாது. ஸோ இந்த மாதிரி ஆயில் கம்மியாக, ஆக்சுவலாக ஆயிலே கிடையாது, இது நெய்யில் கொஞ்சமாக நெய்யில் இவ்வளோ பிரெட் ஹல்வா சூப்பராக வந்துச்சு. நார்மல் ஃப்ளேம்ல இருந்தால் கரெக்டாக இருக்கும். முன்னாடி போட்ட கொஞ்சோண்டு கீ தான்
ஆக்சுவலா அந்த சுகர் சிரப்ல தான் இப்ப வந்து ஆயில் நினைச்சிடாதீங்க. பால் ஊத்துறீங்களா? எதுக்கு? எவ்வளவு பால் ஊத்தணும்? சும்மா ஒரு கொஞ்சோண்டு, ஒரு ஒரு 1/4 டம்ளர் ஓகே. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பால் ஊற்றிக்கலாம். பால் வேணா ஊற்றிக்கலாம், இல்லை பால் வேண்டாம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா பால் ஊற்ற தேவையில்லை. ஓகே. ஆனா நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிருக்கிறோம். ஆமாம், ஒரு 50 ml இருக்குமா பால்? ஆமாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். ஓகே. இந்த மாதிரி பால் ஊத்துறப்போ அந்த ரஸ்க் ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து அந்த பால் பத்தலையா நல்லா வந்து கரைஞ்சிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் சாஃப்ட் ஆயிரும். மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் இந்த சீட்ஸு, வாட்டர்மெலான் சீட்ஸை மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே இருக்கட்டும். சர்வ் பண்ணுறப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சூடா இருக்குமே. கொஞ்சோண்டு கொடுங்க, சாப்பிட்டு பார்க்கறேன். காட்டுதுல நான் இப்போ சாப்பிட போறேன் பிரெட் ஹல்வா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டா இருக்கு சுகர். இதுக்கு மேல போட்டா ரொம்ப தவட்டும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து அது சுருள இது பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து மட்டன் சுக்கா செய்ய போறோம். 3 பொருள் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறோம். நம்மளுக்கு தேவைன்னா இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த நல்லெண்ணெய் ஃபிளேவருக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 2 எண்ணெயும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு இன்னொரு ஃபிளேவர் தரும். இதில் வந்து நம்ம வந்து இப்போ மட்டனை போட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மட்டன் நான் இவ்வளோ கழுவி வச்சிருக்கிறேன். இந்த மட்டனை தான் நம்ம வந்து போட போகிறோம். இது கூட நம்ம வந்து நிறைய சிவப்பு மிளகா சேர்க்க போறோம். ஸோ இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால வந்து நிறைய சிவப்பு மிளகா சீடை எடுத்துட்டு நான் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இதை கூட நம்ம வெங்காயம், உப்பு சேர்க்க போறோம். இது கூட தேவைன்னா நம்ம கொஞ்சோண்டு கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அந்த மட்டன்னாலே நம்மளுக்கு கரம் மசாலா தானே வேணும். அதனால நம்ம வந்து அந்த ஃபிளேவருக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதுலயே நல்ல தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து கறி பவுடர் போட்டிருக்கு. பட் இதுல சால்ட் இருக்குது. வேர் இஸ் மை கறி பவுடர்? கறி பவுடர் இஸ் மிஸ்ஸிங். பிளாக் பெப்பர் தான் இருக்குது. அவ்வளவுதான். இத வந்து அப்பப்போ உப்புலாம் போட்டாச்சு. சோ வேணா நீங்க உப்பு வேணா டேஸ்ட் பாத்துக்கிட்டு எனக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுது மூடி வச்சு கிண்டி விடணும். அவ்வளவுதான். இது பாட்டுக்கு குக் ஆயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஃபிளேம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கலாம். ரொம்ப கருகாதபடிக்கு நம்ம வந்து ஃபிளேம் வச்சுக்கலாம். உப்பு வந்து போட்டதுனால ஒரு கிளறு கிண்டி விட்டுட்டோம்னா எல்லா இடத்துலயும் போய் சாந்துரும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து மூடி எடுக்கலாம். இப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு பச்சையா தான் இருக்கும். வெங்காயம் எல்லாம் என்னடா அப்படி இப்படியே போட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா அது வந்து வேக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலர் தரும். பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். சோ நம்ம வந்து இத வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சோ எனக்கு இந்த மூடி தான் இருக்குது, பிரியாணி சட்டியோட மூடி. அதை வச்சு நம்ம வந்து மூடிடலாம். வேணா கொஞ்சம் இதுக்கு மேல அப்படி வச்சிடலாம். சோ தட் கொஞ்சம் தம்லயே அது வந்து வேகும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து
கிண்டி விட போறோம். மீன்வைல் நம்ம வந்து அடுத்த டிஷ்ஷுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்த டிஷ் வந்து பிரியாணி. மணி 2ஆவது, அவங்க 6 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ 4 மணிக்கு நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணா போதும். ஆனா சிக்கன் வந்து லாலிபாப் செய்ய போறேன். ஸோ அதெல்லாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் லாலிபாப் செய்ய போறோம். இதுல வந்து அந்த சிக்கன் லாலிபாப் வந்து கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம வாங்கியிருக்க சிக்கன் வந்து ஆமிஷ் கவுண்டில வாங்கின சிக்கன். இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. இப்படிதான் இருக்கும். ஆமிஷ் கவுண்டி அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, இங்க இருக்க ஒரு வில்லேஜ். ஒஹாயோ ஸ்டேட்ல மட்டும்தான் இந்த ஆமிஷ் கவுண்டி இருக்குது. ஃபுல்லுமே வில்லேஜ். அங்க போய் பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும் நேச்சரு. அங்க வந்து சிக்கன் வளர்க்குறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றது, கேஜ் ஃப்ரீ சிக்கன் வளர்க்குறாங்க நிறைய பேர். சோ அந்த சிக்கன் வந்து நம்மளுக்கு ஹார்மோன் இல்லாம இருக்கும். சோ மோஸ்ட்லி நான் அந்த சிக்கன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நானு. டேஸ்டும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜெனரலா இங்க வந்து சிக்கன் அமெரிக்கால பெரிய பெரிய லெக் பீசஸா கிடைக்கும். பட் இந்த ஆமிஷ் கவுண்டி சிக்கன் தான் இந்த சைஸ்ல நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி சைசஸ்ல கிடைக்கும். சோ அதனால நான் ஆமிஷ் கவுண்டி தான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்பயாவது நான் உங்களுக்கு ஆமிஷ் கவுண்டி போனேன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் ஆல்ரெடி போயிருக்கிறேன். பட் அந்த டயத்துல வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போறச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி ஆகஸ்ட் செப்டம்பர்ல போறதுக்கு ஆமிஷ் கவுண்டி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். யூ கேன் சி அங்கேயே ஆடு மேய்றது, மாடு மேய்றது, சிக்கன்லாம் அப்படியே ஃப்ரீ ஃபார்ம்ல மேய்ஞ்சிட்டு இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஊர்ல வில்லேஜ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி மேய விட்டுருப்பாங்க. லேடிஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த காலத்துல யூரோப்ல இருந்து வந்து செட்டில் ஆனவங்க. இன்னுமே ஆமிஷ் கவுண்டில வந்து இன்டர்நெட் கிடையாது. ஈவன் கரண்ட் கூட வீட்டுக்கு கிடையாது. யார் வீட்லயுமே கரண்டே இருக்காது. ரொம்ப கிராமத்துல நம்ம ஊர் கூட இப்ப கரண்ட் இருக்குது. ஆனா இங்க வந்து கரண்ட் இல்லாம அவங்க வீட்டுல இருக்க கேண்டில்ஸ் அந்த மாதிரி தான் ஏத்திப்பாங்க. அண்ட் இன்டர்நெட் கிடையவே கிடையாது. அதனால நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் லேடிஸ் எடுக்கிறதோ இல்ல அங்க இருக்க பிள்ளைங்களை எடுக்கிறதோ அலோடு கிடையாது. சோ அவ்வளவு அழகா இருக்கும் அந்த இடம் பாக்குறதுக்கு. அங்க வாங்கின சிக்கன் தான் இந்த சிக்கன். இங்க விற்கும். ஆக்சுவலா இங்க இருக்க லோக்கல் ஷாப்ல எல்லாம் வந்து அங்க வாங்கின சிக்கன் வந்து 2-3 கடையில ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த கடையா சூஸ் பண்ணி நம்ம போய் எப்பவுமே அங்க சிக்கன் வாங்கணும். மத்தபடி வால்மார்ட் வாங்கினாலோ அப்புறம் இல்ல காஸ்கோல வாங்கினாலோ இல்ல ஆல்டில வாங்கினாலும் நம்மளுக்கு பெரிய 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 சிக்கனா லெக் பீசஸ் இருக்கும். நம்ம இவ்ளோ பெருசு இருக்கும் ஒவ்வொரு லெக்ஸும். இந்த சிக்கன் வந்து ஸ்மால் சைசஸா கியூட்டா கிடைக்கும். அதனால நான் இதை ப்ரிஃபர் பண்றது. அண்ட் நான் கேஜ் ஃப்ரீனால நம்மளுக்கு ஹார்மோன்லாம் இல்ல இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாங்க. சோ ஓரளவுக்கு மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. சோ இந்த டைத்துல நம்ம முருங்கைக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் வேகணும் மட்டன்லாம். நம்ம வந்து குக்கர்ல வைக்கும் போதும் முருங்கைக்காயெல்லாம் மசிஞ்சிடும். அதனால இந்த மட்டன் தண்ணி வந்து முருங்கைக்காய்க்கு வேணும். அதே மாதிரி முருங்கைக்காயில இருக்க தண்ணி வந்து மட்டனுக்கு வேணும். அப்பதான் அது செம்ம டேஸ்டா இருக்கும். சோ அதனால நான் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் போட போறேன். அண்ட் அத கூட நம்ம வந்து கொஞ்சம் அவரைக்காயும் போட போறேன். இதெல்லாம் வந்து நம்ம தனியா பிரிச்சு எடுத்துடலாம் அப்புறமா. இந்த அவரைக்காய் வந்து சின்ன அவரைக்காய் பிராட் பீன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ஷார்ட் வைடா இருக்கும் அதுல அந்த மாதிரி பீன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதுவே பெருசு இங்க கிடைக்கிறது. சோ அதுதான் நான் சேர்த்திருக்கேன். இப்போ நிறைய இல்ல, மேபி ஒரு 100 கிராம் அந்த மாதிரி சேர்த்தா மட்டும் போதும். சோ இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்து இது பண்றப்போ இந்த காயில இருக்கிற ஜூஸ் மட்டன்ல சாரும், மட்டன்ல இருக்கிற ஜூஸ் வந்து நம்மளுக்கு வந்து காயில சாரும். இது வந்து என்னோட கசின் சிஸ்டர், நாட் மை கசின் சிஸ்டர், மை ஹஸ்பண்ட் கசின் பிரதர்ஸ் ஒய்ஃப், அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிஷ் இது. கோயம்புத்தூர் ரெசிபி, கோயம்புத்தூர் சைடு மட்டன் சுக்கா. சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இந்த டயத்துல உப்பு கூட கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம உப்பு கரெக்டா இருக்கு. கொஞ்சோண்டு நம்ம இப்ப காய் போட்டோம் இல்லையா, அதுக்கு மட்டும் வேணா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. மற்றபடி காரம் கரெக்டா இருக்குது. இது வந்து தயிர் சாதம், ஜஸ்ட் ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்றப்போ, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது பருப்பு வைப்போம்ல, ரைஸ் அண்ட் பருப்பு
தால் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டயத்துல இந்த காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கிறேன். அது ஒரு கிண்டி விட்டு நம்ம பழைய ப்ரொசீஜர் மூடி மூடி திறக்க வேண்டியதான். அது அடி பிடிக்கும். அடி பிடிச்சாலும் திருப்பி அதை கிண்டி விட்டுட்டு வேணா கொஞ்சமா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணி அந்த கலரே நம்மளுக்கு மாறணும். அப்பதான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் அது காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிரிச்சிடலாம். இப்போதைக்கு மூடி வச்சிடலாம். லைட்டா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சோ மீன்ஸ் எல்லாம் காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். மட்டனும் ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்க இருக்க மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருக்குது. இதே இது நம்ம ஊர்ல எல்லாம் நேரம் வெந்திருக்கும். பட் இது வந்து இன்னொரு விசில் தேவைப்படுது இதுக்கு. சோ அதனால நான் இப்போ வந்து இந்த முருங்கைக்காயெல்லாம் தனியா பிரிச்சுட்டு நான் மிச்ச மட்டனை மட்டும் குக்கர்ல விசில் வைக்க போறேன். ஆல்ரெடி அவரைக்காய்லாம் அதுலயே கரைஞ்சிரும். சோ அது இன்னொரு டேஸ்டா இருக்கும். சோ அதனால முருங்கைக்காய் மட்டும் நான் வந்து பிரிச்சு எடுத்துடலான்னு பாக்குறேன். எடுத்துட்டு குக்கர்ல ஒரு 2-3 விசில் வச்சுக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம விசில் வச்சுக்கலாம். சோ நான் இப்போ வந்து குக்கர்ல வந்து மட்டனை வச்சுட்டேன். முருங்கைக்காயை தனியா பிரிச்சு வச்சுட்டேன். சோ இப்போ வந்து நான் குக்கர்ல ஒரு 2 விசில் 3 விசில், நம்மளுக்கு தெரியும்ல இந்த மட்டன் ஒரு 4 விசில்னாவது வரணும். சோ அதனால குக்கர்ல வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணணும் ரெண்டையும் சேர்த்து. இப்போ வந்து சிக்கன் லாலிபாப் நம்ம கையில இருக்குது. இப்போ இந்த சிக்கன் லாலிபாப் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கலாம். நான் வந்து இந்தியால இருந்து வரும்போது இந்த சிக்கன் 65 பவுடர் வாங்கிட்டு வந்தேன். மதுரையில தேர்முட்டி இருக்கும்ல, அங்க போயிட்டு ஒரு கடையில வாங்கிட்டு வந்தேன். செம்ம டேஸ்டா இருக்குது. இது அங்க அந்த சிக்கன் கடையெல்லாம் விற்பாங்கல்ல, அங்க கூட நான் பாத்துருக்கிறேன். சோ இதுல நிறைய சின்ன பாக்கெட்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சோ இத வந்து நான் எப்ப தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறமா நெக்ஸ்ட் இயர் போறப்போ ஒரு 10-15 பாக்கெட் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். சோ இதுதான் வாங்கி உபயோகியுங்கள். சக்கரா ஸ்ரீ சக்கரா சிக்கன் 65 மசாலா வாழ்ந்துட்டு போறாங்க நம்மளால மக்கள். சோ அதுதான் நான் இப்ப சேர்க்க போறேன். ஜக்க 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 போட்டாச்சு. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கொஞ்சம் தயிர், உப்பு. ஆல்ரெடி இதுலயே உப்புலாம் இருக்குது. கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு பெசரி கொஞ்சம் அளவுக்கு மேரினேட் பண்ற அளவுக்கு வச்சுட்டு அப்புறமா ஃப்ரை பண்ண வேண்டியதான். சோ இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். அப்புறமா உப்பு போட போறேன். வேணும்னா லைம் போட்டுக்கலாம், இல்ல தயிர் போட்டுக்கலாம். சோ இதுல வந்து நம்ம வந்து சிக்கன் 65 பவுடர் போட்டாச்சு. இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். உப்பு ஆல்ரெடி அதுல இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மேரினேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலா இருக்கும். காரம் எல்லாம் செமையா இருக்குது. கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு. அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சா கருப்பு சிக்கன் செய்ய போறோம். கஞ்சா கருப்பு சிக்கன் வந்து துபாயில காரசாரம்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப ஃபேமஸ். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த சிக்கன் தான் இப்ப செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேன்ல கொஞ்சம் பட்டர் போட போறேன் நானு. இந்த பட்டர் போட்டுட்டு இந்த பட்டர்ல நம்ம வந்து கொஞ்சம் கேஷ்யூஸ் போட போறோம். கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கேஷ்யூ நட்ஸ் போட போறோம். சோ இதுல வந்து நம்ம கேஷ்யூ நட்ஸ் போட போறோம். இந்த கேஷ்யூ நட்ஸ் வந்து இன்னும் சின்னதா வேணும்னா நீங்க சின்னதா கூட பிரேக் பண்ணிக்கலாம். நான் முழுசா அப்படியே போட போறேன். இந்த கேஷ்யூ நட்ஸ் வந்து இந்த பட்டர்லயே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும்.
சோ இப்போ இந்த மட்டன் வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே வாங்க. சோ இது வந்து இப்ப லைட்டா வந்து ஒரு கத்திய வச்சு இல்ல ஃபோக்க வச்சு குத்தி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க பயங்கர சாஃப்டா வந்திருக்குது. சுடுது, அதனால என்னால கை வைக்க முடியல. பாருங்க எந்த அளவுக்கு. இதுவும் சுடுதே, எல்லாமே சுடுது. கையில எடுத்துடலாம். சோ நல்லா பேசிக்கலி நல்லா வெந்துருச்சு. டெக்னிக்கலி லாஜிக்கலி பார்த்தா நல்லாவே வெந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ப்ரீவியஸ் பேனுக்கு மாத்திக்கிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம்ல நம்ம முருங்கைக்காய், அதையே சேர்த்துடலாம் இதோட. சிலது லைட்டா அடி பிடிச்சிருக்கும், பட் அந்த அடி பிடிக்கிறது தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட். அதுக்கு ரொம்ப பிடிக்க கூடாது. இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சமா பிரெஞ்ச் ஃப்ரை மாதிரி ஆகணும் நம்மளுக்கு. நம்ம வந்து பிரெஞ்ச் ஆனியன் சூப்ல இருக்கும்ல ஆனியன், அந்த அளவு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் டேஸ்ட். ஸோ இது ஸ்டவ் நான் ஆன் பண்ணிக்கிறேன். இதுல கொஞ்சம் ஆக்சுவலா எண்ணெய்லாம் போயிடுச்சு, தண்ணியெல்லாம் போயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. லைட்டா இந்த முருங்கைக்காவை கிண்டி தர அளவுக்கு நாம வந்து இது பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுல வேணும்னா நம்ம வந்து மேல வந்து ஆனியனை திருப்பி ஃப்ரை பண்ணி ஒரு இது பண்ணா நம்ம என்ன சொல்றது முனியாண்டி விலாஸ் அந்த டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அடுப்புல. இப்ப நம்மளுக்கு வந்து இந்த கேஷ்யூ நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கேஷ்யூ நட்ஸ் தனியா பிரிச்சு வச்சுட்டு இது கூடயே நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட போறோம். இந்த பட்டர்லயே இந்த சிக்கன் வந்து லைட்டா வேகணும். சோ அதனால அந்த சிக்கன்ல இருந்து நம்மளுக்கு ஜூஸ் வரும். அதனால இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா லைட்டா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுல வந்து இப்ப பிரியாணி செய்ய போறேன் அடுத்து. சோ புதினா வந்து கட் பண்ணேன். அந்த காம்பெல்லாம் கீழே போடாம ஒரு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிருக்கிறேன். ஆறுனதுக்கு அப்புறம் குடிக்க போறோம். குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால அந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ண போறோம். வயிற்றுல பூச்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் வீட்டில். ஸோ நல்லா சிக்கன் வந்து இதில் வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து சீக்கிரம் வெந்துருச்சு ஆக்சுவலி இந்த சிக்கனு. ஸோ இதை வந்து நாம் வந்து சிக்கனில் வந்து நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை நான் ஊர்ல இருந்து நிழல்ல காய வச்சு எடுத்துட்டு வந்த கருவேப்பிலை நல்லா பொடி பொடியா ஆக்கிக்கணும். அப்புறம் இது வந்து வெந்தய லீஃப், மேத்தி லீஃப் சொல்லுவாங்கல்ல, நார்த் இந்தியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மேத்தி லீஃப், கொஞ்சோண்டு ஆரிகானோ, இதை மூணையும் இதுல சேர்க்க போறேன். சேர்த்துட்டு இந்த கேஷ்யூ நட்ஸ் அதோட சேர்க்க போறோம். நம்ம வந்து கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கலர் வேணாம்னா நம்ம வந்து விட்டுறலாம். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ் வேணாம்னா நீங்க மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம். லைட்டா பார்பிக்யூ சாஸும் கொஞ்சோண்டு கெச்சப்பும் போட போறேன். ரொம்ப ஸ்வீட்டா வேண்டாம். ஸோ கொஞ்சம் கெச்சப்பு வேணும்னா உங்களுக்கு வந்து சில்லி ஃபிளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு காஞ்ச கருவேப்பிலை வேண்டாம் அப்படின்னா நம்ம பச்சை கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு மாதிரி ஹோம் மேடா தான் இருக்கும். டேஸ்ட் ஆனா நம்மளுக்கு நல்லா இருக்கும்.
இந்த கேஷ்யூ நட்டும் சிக்கனும் சேர்த்து சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டா இருக்கும். ஓரளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் நம்ம காஞ்ச கருவேப்பிலை போடாம பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். பட் நம்ம ஓரிகானோ அப்புறம் மேத்தி லீஃப்ல காஞ்சது சேர்க்கறதுனால காஞ்ச கருவேப்பிலை போட்டேன். அதர்வைஸ் இது அப்படியே நம்ம கூட சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். யூ வாண்ட் டு டேஸ்ட் இட், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். ஓகேவா? சாரி, கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்குது. 2-3 ஐட்டம் வந்து நம்ம சமைக்கிறதுனால நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்குது. இன்னும் கூட கூட நம்மளுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் இது போதும். ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னா நம்ம வந்து பார்பிக்யூ சாஸ், ஸ்வீட் பார்பிக்யூ சாஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு நார்மல் ஒரிஜினல் பார்பிக்யூ சாஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும். அதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சோண்டு ஸ்வீட் அண்ட் பார்பிக்யூ சாஸ் தான் இப்ப போட்டிருக்கிறேன். செம்ம டேஸ்டா இருக்குது. கண்டிப்பா வர்ற கெஸ்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ வந்து மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து எலும்புல சால்னா பண்ண போறேன். சோ இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு குக்கர்ல நம்ம வந்து மட்டனு கொஞ்சோண்டு சேர்த்து, அதோட சேர்த்து கறி மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மட்டன்ஸ் எடுத்துட்டு, அப்புறம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இதை நம்ம வந்து விசில் வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது கூடயே நம்ம வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு துவரம் பருப்பு சேர்க்க போறோம். கடலைப்பருப்பு ஊற வைக்கணும்னாலும் ஊற வச்சுக்கலாம். இல்ல நம்மளுக்கு வாயில தட்டுப்படணும், கொஞ்சம் பெருசா இருக்கட்டும் அப்படின்னா ஊற வைக்காமையும் போடலாம். ஆனா மட்டன் வேகணும்ல, அந்த அளவுக்கு நம்ம விசில் வைப்போம்ல, அதுலயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கடலைப்பருப்பும் வெந்துரும். ஸோ நம்ம இப்போ வந்து கிண்டி விட்டாச்சு. இதுல வந்து கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் நான் சேர்க்க போறேன். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் துவரப்பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இதுல சேர்க்க போறோம். அடியில வந்து கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு அடியில இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ இதையும் ஒரு லைட்டா ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து விசில் வைக்க போறோம். ஒரு 4-5 விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்ல அப்படியே வச்சிடணும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கொஞ்சம் நம்ம ரைத்தா செய்ய போறோம். ஸோ அதுக்கு வெங்காயத்தை வந்து இப்படி சின்னதா கட் பண்ணிக்கணும். இந்த ரைத்தா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ என்னடா ரைத்தாலாம் ஒரு வீடியோவா போடுற அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் பண்ண போறேன். அதை தான் அவங்க காட்டலான்னு இருக்கிறேன். ஸோ நான் வெங்காயம் வந்து கழுவிடுவேன் எப்பவுமே. லைட்டா, ரொம்ப கழுவாம லைட்டா ஒரு கழுவிட்டு, ஏன்னா அப்பதான் அந்த காரம்லாம் வந்து போகும். ஸோ அதனால வந்து சின்னதா கட் பண்ணிட்டு லைட்டா ஒரு கழுவிட்டு தண்ணியை இழுத்துடணும். ஆனியன் வந்து லைட்டா கழுவி வச்சிருக்கோம்ல, இதுல வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். நிறைய விழுந்துருச்சு. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சம் நம்ம சாட் மசாலா சேர்க்க போறோம். ரொம்ப புளிக்கும் நிறைய போட்டீங்கன்னா. ஸோ அதனால கொஞ்சமா சாட் மசாலா, அப்புறமா போமகிரானட் போட போறோம். இங்க வந்து ஃப்ரோசன் போமகிரானட் தான் கிடைக்கும். இது வந்து ஃப்ரூட் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அதனால நான் வந்து ஃப்ரோசன் போமகிரானட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதையும் இதுல சேர்க்க போறோம். அப்புறம் இது கூட சேர்த்து தயிர் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்க போறோம். நான் இப்போதைக்கு தயிர் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் டைம் இருக்கு அவங்க வர்றதுக்கு. ஸோ அதனால தயிர் போட்டு வச்சுட்டு அப்புறமா லைட்டா கிண்டிக்கலாம். இல்லைன்னா இந்த வெங்காயம் எல்லாம் போயிட்டு நீத்துரும். அதனால வந்துட்டு தயிர் இதுல போட்டுட்டு அப்புறமா கிண்டிக்கலாம். கொஞ்சம் இன்னும் கெட்டியா வேணும்னா நம்மளுக்கு வந்து மில்க் கிரீம் கூட சேர்த்தா சூப்பரா இருக்கும், கிரீமியா இருக்கும். அண்ட் டாப் ஆஃப் திஸ் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்க்க போறோம். இத கடைசியில நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரைத்தா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு கத்திரிக்காய் சால்னா, எலும்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு
சால்னா பண்ண போறோம் இல்ல. நம்ம ஆல்ரெடி குக்கர்ல வேக வச்சிட்டோம் எல்லாத்தையும். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் இதர பல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுல சேர்த்து நாம வந்து அந்த எலும்பை தூக்கி இதுல கொட்ட போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். நல்லா புட்டா அது பாத்திரம் வந்து கழுவிட்டு உடனே அப்படியே வச்சேன். ஓகே, கொஞ்சம் பார்த்து அப்படியே போட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்க்க போறோம். சோம்பு சேர்த்துட்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அப்படியே முழுசா போடணும். அப்புறமா பச்சை மிளகாய், 4-5 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ண போறேன். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அதுலயும் போட்டிருக்கோம். அதுல பெரிய வெங்காயம் போட்டோம். இதுல தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். கருவேப்பிலை, வெங்காயம் பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த மாதிரி வெளியில ஸ்கின் வந்து இப்படி இருக்கணும். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தக்காளியை சேர்க்க போறோம். தக்காளி 1.5 தக்காளி எடுத்துருக்கிறேன். இது வதங்கிடும் நல்லா. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கத்திரிக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க தண்ணீரை ஊற போட்டு அதை சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு. தேவையான அளவுனா என்னதுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம வந்து என்னது அப்படி அப்படின்னா ஒரு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே, இது கூட நம்ம வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், மிளகா பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. மஞ்சள் பொடி ஆல்ரெடி அதுலயே போட்டிருக்கோம், அதனால தேவையில்லை. உங்களுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுக்கோங்க. அதர்வைஸ் நம்மளுக்கு இதுவே நல்ல கலர் தரும். நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 வெந்துருச்சு. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு 3/4. இதுல வந்து லைட்டா தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி மட்டன் வேக வச்சிருக்கோம்ல, எலும்பு வேக வச்சிருக்கோம்ல, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதோட நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ தண்ணி வந்து கொதிக்கட்டும் நல்லா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து திறந்து பார்த்துடலாம் வெந்துருச்சான்ட்டு. கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே திரும்பினீங்கன்னா மட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மட்டன் கடலை பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. நல்ல வேளை இதில் நிறைய தண்ணி ஊற்றணும். இதில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மட்டனை வந்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். சாம்பார் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தல, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் சேர்க்க போறேன். இதோட அப்படியே தூவி விட்டா போதும். போட்டுட்டு கொஞ்சமா பிளாக் பெப்பர் பவுடர், சரி தூக்கலா இருக்கும். அப்புறமா கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஒரு வழியா எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. பிரியாணி சூப்பரா வந்துச்சு. கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல.
ஸோ இதுதான் பிரியாணி. சீரக சம்பா அரிசியில செஞ்ச பிரியாணி. செம டேஸ்டா இருக்குது. நல்ல நெய்யெல்லாம் ஊத்தி செம டேஸ்டா இருக்குது. இது வந்து மட்டன் சுக்கா. நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லாவே ட்ரை ஆனதுனால நம்மளுக்கு வந்து இந்த ட்ரை மட்டன்லாம் விற்பாங்களா அதுல செஞ்ச மாதிரி இருக்குது. இதுவும் செம டேஸ்டா இருக்குது. இது பிரெட் ஹல்வா. நான் சிக்கன்லாம் வச்சுக்கல. ஸோ இதுவே எனக்கு போதும். நைட் ஆயிடுச்சுல, ஸோ இதுவே எனக்கு போதும். ஸோ சூப்பராகும். நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி லைஃப் vlogs பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பட்டன் வந்து அமைக்கிறங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கீப் வாட்சிங். தேங்க்யூ.